நேற்றைய தினத்துல நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் ஒரு லாக்டவுன் வர்ற மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன். நோ காலேஜ், நோ ஸ்கூல், நோ சர்ச், நோ ஒர்க், எல்லாருமே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு விஷன், ஒரு ஒரு ட்ரீம் நான் பார்த்தேன். இன்றைக்கு கள்ளத்திற்கத்தரிசிகளின் ஆதிக்கம் கிறிஸ்தவத்திலே பெருமளவு காணப்படுகிறது. மக்களை எப்படியாகிலும் கவர வேண்டும், மக்களிடத்திலே நாங்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்லி காண்பிக்க வேண்டும், அது நிமித்தம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காக கடவுள் எங்களிடத்திலே பேசினார், கடவுள் எங்களுக்கு சில காரியங்களை வெளிப்படுத்தினார் என்கின்ற ரீதியிலே பல பல காரியங்களை அவிழ்த்து விடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அந்த வகையிலே ஒரு பிஞ்சிலே பழுத்த பழத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். இந்த பையன் ஒரு சின்ன பையன், பிஞ்சிலே பழுத்த பழம் என்று சொல்வார்கள் அல்லவா, அதற்கு சால சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு. பிஞ்சிலேயே மோகன் சி லாசரஸ் பண்ணுகிற கள்ளத்தனங்களை எல்லாம் அப்படியே கற்றுக்கொண்டு மோகன் சி லாசரஸிடத்திலேயே பயிற்சி பெற்று கூட இருந்து மோகன் சி லாசரஸ் எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறான், எப்படியெல்லாம் பாவ்லா பண்ணுகிறார், மோகன் சி லாசரஸ் எந்த விதமான உடல் மொழியை பயன்படுத்துகிறார் என்கிறதையெல்லாம் அப்படியே காப்பியடித்து இன்றைக்கு தன்னை ஒரு பெரிய ஊழியனை போல காட்டிக்கொள்ளுகிற ஒரு மனிதன். இந்த பையன் என்னிடத்திலேயே ஒரு பொய்யை சொல்லி மாட்டிக்கொண்டான். அதை குறித்து கூடிய வரையில் ஒரு ஆதாரத்தோடு உங்களுக்கு பதிவிடுகிறேன். சரி, இப்பொழுது சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இப்போது இந்த மார்ச் 12ஆம் தேதி தன்னுடைய சேனலில் லைவில் வந்து மக்களிடத்திலே பேசியிருக்கிறார். அப்படி பேசும்போது கடவுள் தனக்கு ஒரு வெளிப்பாடு கொடுத்ததை போல ஒரு காரியத்தை சொல்லுகிறான். என்ன, அவன் ஒரு சொப்பனத்தை பார்த்தானா, அந்த சொப்பனத்திலே மறுபடியும் ஒரு லாக்டவுன் வரும், பள்ளிக்கூடம் கல்லூரி எல்லாம் இழுத்து மூடப்படும் என்று சொல்லி கடவுள் இவனுக்கு காண்பித்தாராம். நேற்றைய தினத்துல நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் ஒரு லாக்டவுன் வர்ற மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன். மீண்டும் ஒரு லாக்டவுன், நோ காலேஜ், நோ ஸ்கூல், நோ சர்ச், நோ ஒர்க், நோ டிராவல், எல்லாருமே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு விஷன், ஒரு ஒரு ட்ரீம் நான் பார்த்தேன். ஆமா, ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், சரி ஒருவேளை ஆண்டவரே அவருக்கு காண்பித்திருப்பார், ஒருவேளை நீங்கள் கண்டிப்பாக லாக்டவுன் வர வாய்ப்பு இருக்கிறது என்கிறதாக நீங்கள் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் ஆண்டவர் இந்த பையனுக்கு லாக்டவுன் வரும் என்று சொல்லி சொப்பனத்தில் எல்லாம் காட்டவில்லை. மாறாக அவனுக்கு காட்டி கொடுத்த கடவுள் யார் தெரியுமா? செய்தி சேனல்கள், சேனல்களை வெளியிடுவார்கள் அல்லவா அவர்கள். இந்த பையன் பேசின நாளுக்கு 2 நாட்களுக்கு முன்பதாகவே செய்திகளில் ஒரு காரியத்தை அறிவித்தார்கள். என்ன, மறுபடியும் லாக்டவுன் வர வாய்ப்பு இருக்கிறதா என்கின்ற ரீதியிலே சில செய்தி சேனல்கள் செய்தியை வெளியிட்டன. காரணம், ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் நடக்கிறது அல்லவா, அது நிமித்தம் அதாவது பெட்ரோலிய பொருட்கள், கேஸ் போன்றவை உலக நாடுகளுக்கு கிடைப்பதில் தட்டுப்பாடு ஏற்படக்கூடிய அபாயம் இருக்கிறது என்கின்ற காரணத்திற்காக, இப்போ பெட்ரோல் டீசல் இல்லை என்று சொன்னால் வாகனங்கள் இயங்காது, கேஸ் இல்லை என்று சொன்னால் ரெஸ்டாரண்ட்களெல்லாம் இழுத்து மூடப்படும், அப்போது ஆட்டோமேட்டிக்காக இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படும் என்கின்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் செய்தி சேனல்கள் ஒருவேளை மறுபடியும் லாக்டவுன் வர வாய்ப்பு இருக்கிறதோ என்கின்ற அடிப்படையில் செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். இன்னைக்கு தான் இது ஒரு அதிர்ச்சியான சூழலை நோக்கி உலகம் சென்று, அதாவது மீண்டும் ஒரு கோவிட் சமயத்தில் வந்த லாக்டவுன் போல மீண்டும் ஒரு லாக்டவுனை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். தற்போது 12வது நாளாக போரினை எட்டியிருக்கிறது. வளைகுடா நாட்டில போர் நடந்து 12வது நாளை எட்டியிருக்கிறது. ஈரான் இஸ்ரேல் ஒரு பக்கம், இஸ்ரேல் அமெரிக்கா ஒரு பக்கம், ஈரான் மறுபக்கம் என்ற வகையில இந்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போரிலே தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள், இந்த அதை பார்த்துதான் இந்த பையன் கடவுள் எனக்கு சொப்பனத்தில் ஒரு காரியத்தை காண்பித்தார் என்கிறது போல பொய் பேசிக்கொண்டு திரிகிறான். இவன் பேசின அந்த லைவ் வீடியோடைய டேட்டை பாருங்கள். சத்யன் டிவி சேனல்ல இந்த லாக்டவுன் வர வாய்ப்பு இருக்கிறதா என்று சொல்லி செய்தியை வெளியிட்டார்கள். அதிலே வந்த டேட்டை பாருங்கள். இவன் பேசினதுக்கு 2 நாட்களுக்கு முன்பதாகவே செய்தி சேனல்களில் செய்தி வந்தது. இல்லை, இந்த ஏசியநெட் சேனல்லே போட்டிருக்கிறார்கள். அதை வைத்துக்கொண்டு 2 நாட்கள் கழித்து தன்னுடைய சேனல்லே மக்கள் முன்பாக நான் பேசுகிறேன் என்கிறது போல வந்து உட்கார்ந்து கொண்டு, நேற்றைய தினத்துல நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் ஒரு லாக்டவுன் வர்ற மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன். மீண்டும் ஒரு லாக்டவுன் என்று சொல்லி முகத்தை ஒரு அப்பாவித்தனமாக வைத்துக்கொண்டு ஒரு வித்தியாசமான உடல் மொழியை பயன்படுத்தி
இயல்பாக இருக்கிற அந்த பேச்சு தன்மையாக பேசாமல் இந்த மோகன் சிலாசரஸ் இது போன்ற பல நபர்கள் இருக்கிறார், அவர்களை அப்படியே பின்பற்றி பேசுகிறவனாக இருக்கிறான். அவனுடைய உடல் மொழியை பாருங்கள், அந்த பொய் சொப்பனத்தை சொல்லிவிட்டு அவன் காட்டுகிற அந்த உடல் மொழியை பாருங்களேன். பார்த்தேன். மீண்டும் ஒரு லாக்டவுன். நோ காலேஜ், நோ ஸ்கூல், நோ சர்ச், நோ ஒர்க், நோ டிராவல். எல்லாருமே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு விஷன், ஒரு ட்ரீம் நான் பார்த்தேன். ஆமா, உலகம் ரொம்ப சீக்கிரத்துல போகுது. வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலங்கள் வரப்போகுது. அதனால எவ்வளவு சீக்கிரமா அவருடைய காரியத்தை நம்ம செஞ்சு முடிப்போம்னே. சரி, அத்தனையும் நடிப்பு. அப்போ இப்படி இந்த மாதிரி உடல் மொழியை வைத்திருந்து இந்த மாதிரி பேசினால்தான் தங்களை ஆவிக்குரியவர்கள், இவன் கடவுளிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்றவன் என்று சொல்லி மக்கள் நம்புவார்கள் என்கிறதற்காக இப்படி செய்கிறார்கள். அவருடைய காரியத்தை நம்ம செஞ்சு முடிப்போம்னே. சரி, இந்த பையன் பிஞ்சிலே பழுத்து விட்டான். ஏன்? பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக. இவனை கெடுத்தது யார்? மோகன் சிலாசரஸ், டிஜிஎஸ் தினகரன் போன்றவர்கள். அவர்களை பார்த்து வளர்ந்தவன். அவர்களை பார்க்கிறான். அவர்கள் இப்படி போய் தீர்க்க தரிசனம் என்கின்ற பெயரிலே சொல்லி ஏகப்பட்ட பணங்களை சம்பாதித்து உல்லாசமாக வாழ்கிறார்கள். அதை பார்த்த இவன் அதே வழிகளை பின்பற்றுகிறான். அதே போல பல்வேறு வித பொய்களை சொல்லுகிறவனாக இருக்கிறான். இது போன்ற நபர்கள் இப்பொழுது மட்டுமல்ல, எல்லா காலத்திலும் இருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். எரேமியா தீர்க்கதரிசி வாழ்ந்த காலத்திலே, இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக எரேமியா வாழ்ந்த காலத்திலே இப்படிப்பட்ட அநேகர் இருந்தார்கள். எரேமியா தீர்க்கதரிசியோடு ஆண்டவர் சொல்லும்போது, கர்த்தர் என்னை நோக்கி, தீர்க்கதரிசிகள் என் நாமத்தை கொண்டு பொய்யாய் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார்கள், நான் அவர்களை அனுப்பினதும் இல்லை, அவர்களுக்கு கற்பித்ததும் இல்லை, அவர்களோடு பேசினதும் இல்லை. அவர்கள் கள்ள தரிசனத்தையும் கள்ள சகுனத்தையும் இல்லாத விசேஷத்தையும் தங்கள் இருதயத்தின் கபடத்தையுமே உங்களுக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார்கள். பாருங்கள், அப்போ தங்களுடைய இருதயத்தின் கபடம், இவருடைய இருதயத்திலே காணப்படுகிற கபடத்தை தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார். இவர்களுடைய இருதயத்துக்குள்ள காணப்படுவது ஒரு கபடம். என்ன கபடம்? மக்களை ஏமாற்ற வேண்டும், மக்கள் எல்லாரும் என்னை நம்ப வேண்டும், அந்த அடிப்படையில் மக்கள் எனக்கு பணம் கொடுக்க வேண்டும். அதுதான் சுயநலம். அதற்காக தாங்கள் ஏற்கனவே செய்தி சேனல்களில் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்கின்ற அடிப்படையிலே சில செய்திகள் வரும் அல்லவா, யூகம், கணிப்பு, உலகம் போகிற போக்கை பார்த்து இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி சிலர் கணித்து பேசுவார்கள். செய்தி சேனல்களில் ஒரு சில கணிப்புகள் வெளியிடும். அப்படிப்பட்ட கணிப்புகளை பார்த்து ஆண்டவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினார், ஆண்டவர் எனக்கு சொப்பனத்தில் ஒரு காட்சியை காண்பித்தார் என்று சொல்லி ஏதோ கடவுள் உடலத்தில் நேரடியாக வந்து பேசுகிறதை போல பாவலா பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள். இதை பார்த்து மக்கள் ஏமாறுகிறவர்களாக உள்ளார்கள். ஏமாந்து, ஆகா, இவர் கடவுளிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்றவர், கடவுள் தான் இவரை நேரடியாக அனுப்பி இருக்கிறார், கடவுள் சொப்பனத்திலே அந்த மனிதரோடு பேசுகிறார், அப்போ நாம் இவர்களிடத்தில் போய் கேட்போம், ஐயா ஐயா எங்களை குறித்து கடவுள் ஏதாவது சொல்லி இருக்கிறாரா என்று சொல்லி கேட்போம், அல்லது ஐயா ஐயா எங்களுக்காக ஜெபியுங்கள், நீங்கள் தான் கடவுளுடன் நேரடியாக அனுப்பப்பட்ட தூதர் என்று சொல்லி மக்கள் நினைத்து இவர்களிடத்திலே வர வேண்டும் என்கிறது தான் இவர்களுடைய நோக்கம், இருதயத்தின் கபடம். ஆகவே மக்கள் இப்படிப்பட்ட நபர்கள் பேசுகிற அந்த பசப்பு வார்த்தைகளை நம்பி ஏமாந்து போகாதிருங்கள். இதே போன்ற யுக்திகளை பயன்படுத்தி தான் இன்றைக்கு நாங்கள் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறவர்கள் தங்களை தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். தயவு செய்து மக்களே, நம்மிடத்திலே இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரைக்கும் இந்த உலகத்திலே என்னெல்லாம் நடக்கும், அப்படி நடக்கிறதுனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றெல்லாம் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். யுத்தங்களின் செய்திகள் நீங்கள் கேள்விப்படுவீர்கள், கள்ள கிறிஸ்துக்கள் அநேகம் தோன்றுவார்கள், பல்வேறு உபத்திரவங்கள், துன்புறுத்தல்கள், கொலை செய்தல்கள் நடக்கும். ஆனாலும் நீங்கள் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்னதின்படி கடைசி காலம் எனப்படுகின்ற இயேசு கிறிஸ்துவிலிருந்து ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும், இனி இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் பல்வேறு யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், பல்வேறு கள்ளத்தீர்க்கதரிசிகள், கிறிஸ்தவர்களுக்கு எதிராக பல்வேறு உபத்திரவங்கள், கிறிஸ்தவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பல்வேறு வஞ்சகங்கள், வஞ்சனையாளர்கள் எழும்பிக் கொண்டுதான் இருக்கிறார்கள், இனியும் எழும்புவார்கள். ஆனால் உண்மையாக கிறிஸ்தவர்கள் இதை குறித்து கலங்கக்கூடாது, அதை பார்த்து பயப்படக்கூடாது, ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும்.
தயவு செய்து இப்படிப்பட்ட கள்ளத்திற்கு தரிசிகளுக்கு தங்களை பிரபலமாக்க, தங்களை பெரிய ஆளாக காண்பிப்பதற்காக இப்படிப்பட்ட இருதயத்தின் கபடத்தை பேசுகிறவர்களுக்கு எச்சரிக்கையாக இருந்து விலகிக் கொள்ளுங்கள். நேற்றைய தினத்துல நான் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது மீண்டும் ஒரு லாக்டவுன் வர்ற மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன். சொப்பனம் கண்டேன் என்று என் நாமத்தை சொல்லி பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்க தரிசிகள் சொல்லுகிறதை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நோ காலேஜ், நோ ஸ்கூல், நோ சர்ச், எல்லாருமே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிற மாதிரி ஒரு விஷன், ஒரு ட்ரீம் நான் பார்த்தேன். சொப்பனம் கண்ட தீர்க்க தரிசி சொப்பனத்தை விவரிப்பானாக. என் வார்த்தை உள்ளவனோ என் வார்த்தையை உண்மையாய் சொல்வானாக. கோதுமைக்கு முன் பதர் எம்மாத்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மக்களை, நீங்கள் பதர் எனும் சொப்பனத்தை நம்பி போகிறவர்களா? கோதுமை எனும் கர்த்தருடைய வார்த்தையை பின்பற்ற நினைக்கிறவர்களா?